அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அரபியில் ஓதி அதனுடைய தனி வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற விளக்கத்தையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் சொல்லுகிற அறிவுரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக நாமெல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். இந்த முயற்சியை பொறுத்தவரை நம்முடைய மௌத்து வரை அது இருக்க வேண்டும். அல் குர்ஆனுடைய வசனங்களை பொறுத்தவரை இதுதான் உலக அதிசயமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அன்றன்றைக்கு நடக்கிற நடைமுறைகள் அந்த குர்ஆன் வசனத்தோடு ஒத்துப்போகிற ஒரு அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து சூரத்துல் ஆராஃபுடைய வசனங்களை பார்க்க வருகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வசனம் 7வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய சந்ததிகள், அதாவது உலக மக்கள் அனைவரையும் அழைத்து ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளே, சந்ததிகளே, ஹுது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், அல்லாஹ்வை வணங்குவதற்காக வருகிற அந்த வணக்க ஸ்தலங்களுக்கு உங்களை அலங்காரத்தோடு வாருங்கள், அலங்காரம் செய்து கொண்டு வாருங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம மாத்திரம் இல்லை, உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களை படைத்த அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால் அந்த வணங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு அலங்காரமாக வாருங்கள், அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அலங்காரம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை இந்த படிப்புனா பாக்கி இருக்கிற வசனம் நேரத்தை கருதி நம்ம அடுத்த வாரம் அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு துண்டு தான் எடுத்துருக்கேன் அந்த வசனத்தில். அலங்காரம் என்றால் என்னவென்று சொன்னால், அலங்காரம் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், அந்தரங்க உறுப்புகள், காட்டக்கூடாத உறுப்புகள் வெளி உலகத்துக்கு காட்டாமல் முழுமையாக நம்மை மறைத்து கொண்டு நாம் போடுகிற ஆடைகள் சுத்தமாகவும் அருவருக்கத்தக்க வகையில் இல்லாமலும் அந்த ஆடை மீது எந்த விதமான நஜீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நஜீஸ்கள் அது கலக்காமலும் அது படாமலும் இருக்க வேண்டும். இதுதான் அந்த அலங்காரம் என்பதற்கான அர்த்தம். அலங்காரம் என்பது மேக்கப் கிடையாது. மேக்கப் என்பது வேறு. மேக்கப் என்பது தன்னை மாற்றிக்கொள்ளுதல், அது சொல்லலைங்க. அதுதான் மேக்கப் என்ற அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? தன்னையே மாற்றிக்கொள்ளுதல். அல்லாஹ் ஒரு உருவத்தில் படைச்சிருப்பான், ஒரு நிறத்தில் படைச்சிருப்பான், அந்த நிறத்தை மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறது, உருவத்தை மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறது, அதான் மேக்கப். அலங்காரம் என்பது அந்த வகையே கிடையாது. அலங்காரம் என்பது முழுமையாக நம்மை ஆடைகளால் முழுமையாக மூடிக்கொண்டு சுத்தமானதாக இருக்க வேண்டும். இதையே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்லி கூப்பிட வேண்டியதானே. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது உங்களுடைய ஆடைகளை அலங்காரமாக வைத்துக் கொள்ளணும்னு சொல்லிக்கலாம்ல. ஏன் எல்லா மக்களையும் சொல்லுகிறான்ல. அங்கே தான் ஒரு கேள்வி கேட்கணும். படிக்கும்போது இப்படிதான் குர்ஆனை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி ஏன் எல்லா மக்களையும் பார்த்தா எல்லாரையும் சொல்கிறான் என்று ஆய்வு செய்து பார்க்கும்போது விளங்குது,
ஆரம்ப காலத்தில் இந்த வசனம் இறங்குவதற்கு முன்பாக ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காபாவை அவர்கள் வந்து நிர்வாணமாக வணங்கி வந்தார். யார் சொல்லிக் கொடுத்தா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியில் வந்தவங்க தான் அநியாயக்காரர்கள். காபாவை வலம் வருவதாக இருந்தால் நீங்கள் வந்து முழுமையாக ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. ட்ரெஸ்ஸு போடாமல் ஆண்களும் பெண்களும் வலம் வருவார்கள் காபாவை. அதற்கு பிறகு யூத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா கடவுளை அடைவதாக இருந்தால், கடவுளை வணங்குவதாக இருந்தால் முழுமையாக ஆடை உடுத்தக்கூடாது. அரை நிர்வாணம், அதாவது வேட்டி உடுத்துவார்கள், மேலே சட்டை போட மாட்டாங்க. மேலோட துண்டு ஒன்று போட்டிருப்பாங்க, அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்குவாங்க. இப்பயும் இருக்கு பாருங்க, இது அதிசயம் தானே. இப்பையும் வழிபாட்டு தலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கால நடைமுறைகள் இன்றைக்கும் பல மதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இருக்குது. அந்த வழிபாட்டு முறைக்கு தலைவராக இருக்கிற இமாம் நம்ம இருக்கிறோம் இல்லையா, அவங்க ஒரு தலைவர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பூஜை செய்கிற ஆளுங்க, அவங்க வந்து மேலாடை போட மாட்டாங்க. இப்பயும் இருக்கிறாங்க அது மாதிரி. அதே மாதிரி தலை அலங்காரங்கிற பேரில் வந்து பாதியை சிறைத்து கொள்வது, சைடில் பாதியை விட்டு விடுறது, அதாவது சைடில் பூரா இப்போ வந்து டிசைன் பண்ணிட்டு அந்த 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இங்கே மட்டும் கட் பண்ணிக்கிட்டு விடுறாங்க. பார்க்குற பள்ளியாக சொல்லுவாங்க இல்லையா, இங்கே மட்டும் சைடில் வந்து பண்ணிக்கிட்டு அலங்காரம்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் அவங்க ஏற்படுத்துறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா யூத கிறிஸ்தவர்கள் வந்து சைடில் மட்டும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் அந்த முடியை வைத்துக்கொண்டு ஒரு முடிச்சு போட்டு விட்டுவாங்க. அல்லது அந்த முடிச்சியை வந்து பேக்கில் விட்டுடுவாங்க, சுற்றி கட் பண்ணிடுவோம். ஆடைகளை வந்து சட்டையை போட மாட்டோம், வேட்டியை மட்டும் கட்டியிருப்போம். அதுக்கு வணக்கஸ்தலத்துக்கு வரும்போது சொல்லுவான், நீங்கள் குளித்து விட்டு அந்த ஈர துணியோடு வந்து நீங்கள் கடவுளை கும்பிட வேண்டும். எப்படி செஞ்சுக்காம ஈர துணியாக இருக்கணும், காலையில் 4 மணிக்கு குளிக்கணும். குளித்த பிறகு நீங்கள் வந்து ஈர துணியோடு சட்ட தள்ளி தொட்டு வரணும். பெண்களாக இருந்தாலும் அதான், பெண்களாக இருந்தாலும் அதான். அதுக்கு பிறகு செருப்பு போடக்கூடாது, செருப்பு போடாமல் நடந்து வரணும். கடவுளை பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் செருப்பு போட்டால் மரியாதை இருக்காது கடவுளுக்கு. இன்றைக்கு இருக்காது பாருங்க, எத்தனையோ பேர்கள் மதவாதிகள் இது மாதிரி நிர்வாணம் இவங்களாக ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு சொல்றது, ஆடைகளை முழுமையாக வந்து அணியாமல் இருக்கிறது, இவைகள்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது. இதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறார். இங்கே எல்லாரையும் சொல்கிறான், இப்போ அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான வேறு யாரும் இல்லை. அவனை வணங்குவதற்காக உலகம் முழுவதும் வணக்க ஸ்தலங்கள் இருக்கிறது. அங்கே வரும்போதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆடைகளால் முதல்ல உங்களை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். முழுமையாக நீங்கள் இருக்க வேண்டும், முழுமையாக உங்களை போற்றிக் கொள்ள வேண்டும். உங்களை வந்து அரை நிறுவனமாகவோ அல்லது பாதி உடைய உழுப்பிக் கொண்டோ காலில் செருப்பு அணியாமலோ உன்னை வந்து பரிவேசி போட முடியும். சரி, அப்படியே இருக்காம தாடியை ஃபுல்லாக வளர்த்துக்கிறது, தப்பு விட்டுக்கிறது, அதுக்கு பிறகு கட் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பிறகு காவி உடைகளை ஒழித்துக் கொள்வது, இப்படிலாம் இருக்காங்க. இப்போ உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை கற்பனை பண்ணி வச்சிங்க நாயத்துக்கு. அப்போ அல்லாஹ் வந்தாலா ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான், வணங்குவதாக இருந்தால் உங்களை முதல்ல சுத்தமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். அதுக்கு பிறகு சரியாக இருக்கிற அந்த ஆடை, குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது, இது வந்து மொத்த சட்டங்கள், இது எல்லா மனிதர்களுக்குமான சட்டம். குறிப்பாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மறுமை நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நாம் தொழுகைக்கு வரும் பொழுது எல்லா 5 நேர தொழுகைகளுக்குமே நமக்கென்று ஒரு சுத்தமான ட்ரெஸ் வந்து இருக்கணும். கண்டிப்பாக சுத்தமாக அதுக்கென்று தொழுகைக்காக வேண்டிய பிரத்யேகமாக ஒரு ஆடையை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஒரு நாளோ 2 நாளோ போட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் வீட்டில் இருக்கிற மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுகிற சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுகிற கந்தல் துணி, அதுக்கு பிறகு வேறு மாதிரி துணிகள், அழுக்கு அடைந்த துணிகள், அதுக்கப்புறம் ஏனோ தானு வர்றது, எதை வேணாலும் போட்டு வர்றது, இதெல்லாம் வந்து இந்த புராண வசனத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. அதுக்கென்று நீங்கள் வந்து சுத்தமான ஆடைகள் இருக்கணும். ரசூலுல்லாஹி வெண்மையான ஆடைகளை அதிகமாக விரும்பி இருக்கிறார். சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹி வெண்மையான ஆடைகளை அதிகமாக விரும்பி இருக்கிறார். அதனால் போடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, மற்ற அந்த ஆடைகளை போடக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு வந்து இளைஞர்கள், அந்த பெண்கள் இளைஞர்கள் தான் என்னன்னாக்கா அந்த ஆடை அலங்காரங்கிற பேரில் சினிமா நடிகர்கள் என்ன போட்டு வந்தாங்களோ அதைத்தான் தங்களுக்கு வந்து அவங்க மாடலாக பயன்படுத்திக் கொள்வார். பெரும்பாலுமே என்ன ஒரு ரொமான்டிக் என்ன இருக்குன்னு இன்றைய தலைமுறைகிட்ட அவர்களாக கற்பனை பண்ணது கிடையாது. ஏதாவது படத்தை பார்க்க வேண்டியது, அந்த படத்தில் ஹீரோ என்ன போட்டிருக்கலாம், அவன் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவன் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த நம்ம மாற்றிக்கணும். என்னன்னா அதிகமாக நம்ம இளைஞர்கிட்ட இருக்குது, பெண்கள் மத்தியிலே இருக்குது.
பெண்கள் மத்தியில் நீங்கள் வந்து துணி எடுக்க போனீங்கன்னா அவனே வேலை எழுதி போட்டிருப்பான், இந்த படத்துடைய சாரி இது, இந்த படத்தோட டிசைன் இது, அதை வந்து அவன் வந்து விற்பனை செய்கிறான் அதை. அப்போ அதை வந்து போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறத அது வந்து வெளிப்பக்கம் இருக்குது. வெளிப்பக்கம் போடுகிற விஷயங்கள் வேறு. பள்ளிவாசலுக்குள்ள வணக்க ஸ்தலத்துக்குள்ளே வரும் பொழுது அதுக்கு பிரத்யேகமான ஒரு ஆடைகளை நம்ம அது சுத்தமாக இருக்க வேண்டும். அசுத்தமாக இருந்தால், அதாவது உடல் உறுப்புகள் வந்து வெளியே தெரியக்கூடாது. முதல்ல உடல் உறுப்புகள் வெளியே தெரியாத அளவிற்கு இருக்க வேண்டும், அசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் யாரு, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து தானாக கற்பனை பண்ணி ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. மதரசா பிள்ளைகளுக்கு இது கொண்டு வர வேண்டும், ஓதுகிற பிள்ளைகள்லாம் இப்படி இருக்க வேண்டும், பள்ளிவாசலுக்கு இருக்கும்போது இப்படி வர வேண்டும். இந்த ஆயத்தை படிச்சுட்டு தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டாந்து வச்சாங்க. அந்த சிஸ்டமேட்டிக் ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சீனத்தாக இருக்கும். அந்த சிஸ்டமேட்டிக் பள்ளிவாசலுக்கு வரும்போது ரோட்டில் வரும்போது பிள்ளைகள் ஒரு 40-50 வருஷத்துக்கு சொல்கிறாங்க. ரோட்டில் பிள்ளை நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிள்ளை ஓத போகிறாரு அந்த பிள்ளைங்க என்று அதுக்கென்று பிரத்யேகமாக ட்ரெஸ்ஸை வச்சு கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளைகள் அப்படியே வளர்ந்து அது வந்து அவங்க வந்து அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க, வரம்பு மேல் செஞ்சுட்டாங்க. அது ஆனாலும் இந்த 40க்கு முன்னாடி வந்த இந்த பிள்ளைகள் நம்ம பள்ளிவாசலுக்கு வர பிள்ளைகளை பாருங்களேன், அது எங்கே போகுது, எங்கே யூரின் பாஸ் பண்ணுவது, எந்த ட்ரெஸ்ஸை போட்டுவது தெரியாது. அதனால தான் அங்கே எழுப்பி விட்டுருவாங்க, அதை அப்படியே போட்டு வந்துடுது. அதை வந்து இந்த ஆயத்தில் தடுக்குது. அது அல்லாவோட பள்ளிவாசலுக்குள்ள உள்ள நுழையும் போது ரொம்ப கண்ணியமான ஆடைகள் இருக்கணும், அது வந்து அலங்காரமாக இருக்க வேண்டும். சுண்ணத்து இல்லாது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை தொப்பை போடுவது சுண்ணத்து, முழுக்கை சட்டை போடுவது சுண்ணத்து, லுங்கி கட்டுவது சுண்ணத்து, வெள்ளை ஆடை போடுவது சுண்ணத்துட்டாங்க அவங்க. அதனால வெறுப்படைந்த நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாக்கா, நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மக்கள் மத்தியில். எப்படி எது வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ட்டோமா, அதில் வந்து வெளியில் இன்னைக்கு சந்திக்கணும். 40 வருடத்துக்கு முன்பு நாம் என்ன சொன்னோம்னாக்கா, நீங்கள் எதனால் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேறு ஆசிரியர் பேசிட்டோம் அன்னைக்கு. அதனால இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவராக இன்றைக்கு வந்து மதரசா வருகிற பிள்ளைகளோ அல்லது உஸ்தாதுகளோ கூட அந்த கல்வியை படிப்பதற்கான ஒரு அழகிய சீலத்து கிடையாது இன்றைக்கு குறிப்பாக. அதனால தான் அவங்க வந்து எதுக்காக ஏதாவது வச்சாங்கன்னாக்கா, அவங்க எதற்காக இந்த ஆயத்தை படித்து தான் வச்சாங்க அவங்க. அந்த உலமா பெருமக்கள் ஏன் வைத்தாங்கன்னாக்கா, இது வந்து இந்த விஷயத்துக்கு வந்தாக்க இது கரெக்டாக இருக்கும், இது அழகாக இருக்கும், பள்ளிவாசல் வரும்போது நாளையில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கும் வந்து பல ஜமாத்தார்கள் அதை பேணிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அது சுண்ணத்து என்று சொல்லாமல் இந்த ஆயத்தை படித்து விட்டு இந்த ஆயத்தில் அலங்காரமாக இருக்கிறது, நீங்கள் சுத்தமாக வர வேண்டும் பிள்ளைகளுக்கான ரூல்ஸ் வந்து இந்த ஆயத்து மூலமாக சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை அழகாக கண்ணியமாக கால நேரத்தை எழுப்பி அதுக்குன்னு தயார் பண்ணி வைத்திருக்கிற ஆடைகளை வந்து கொடுத்து அது கையில் குரானை கொடுத்து அது நடந்து வரும்போது அது சீனத்தாகத்தான் இருக்குது. அது வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. இதில் நம்ம ஆளுங்க எக்ஸ்ட்ரீமாக போய் இன்றைக்கு வந்து ஏதோ அந்த கபடி விளையாட்டுக்குள்ளே வந்துடலாம். அப்படி பசங்க, சின்ன பசங்க கபடி விளையாட்டுக்குள்ளே வந்துடலாம். காலை கழுவுனானா, ஒழு செஞ்சானா, இவருக்கு பாஸ் பண்ணானா, கழுவுனானா, அது கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளே பெரியவங்களே எடுத்துக்கிறேன். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நிக்காவுக்கு போகிறோம். நிக்காவுக்கு போகும்போது எவ்வளோ குளிக்கிறோம், யாரும் அவ்வளோ பேர் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஆடைகளை ஒட்டிக்கிறோம், சட்டு போட்டுக்கிறோம்ல. இந்த உணர்வு வந்து பள்ளிவாசல் இருக்கும்போது நம்மளுக்கு பெரும்பாலான மக்களுக்கு இருப்பதில்லை. நம்மளே சொல்லிக்கிறோம். ஒரு நிக்காவுக்கு போனாக்கா நம்ம வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குளிச்சிடுறோம், நல்ல ஆடையை ஒட்டிக்கிறோம், நல்ல ஜென்டாக உட்கார்ந்துருக்கிறோம். அதை விட கோடி மடங்கு அதிகமாக பகுதியுடையது பள்ளிவாசல். அதை விட நிக்கா சபையை விட அது மனிதர்களுக்காக தான் போகிறோம். இங்கே வந்து நம்மை படைப்பவரோடு பேச வருகிறோம். பள்ளிவாசல் என்பது நம்மை படைப்பவரோடு பேச வருகிறோம். அங்கே வந்து முழு கவனம் செலுத்தி இந்த ஆடையில் முழு கவனம் செலுத்தி அந்த ஆடையை அணியும் போது நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஏற்படணும். வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு உணர்வு, பள்ளிவாசலுக்கு போகிறோம், ஒரு வெளியே வரும்பொழுது ஒரு வாசனை பூசிக்கொண்டு நல்ல சுத்தமான ஆடையை அணிந்து கொண்டு எப்படி வந்து நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் நம்ம அதே கவனம் செலுத்துகிறோமோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக கவனம் செலுத்தி 5 துறைக்கு எப்படி தான் வரணும். அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியமாக தான் இருக்கிறோம். அந்த அலட்சியத்தை வந்து நம்ம மாற்றி வைத்துக் கொண்டு இன்ஷாஅல்லாஹ். அப்போ பள்ளிவாசலுக்கு வருவது என்பது படைத்தவனோடு பேசுகிற ஒரு வாய்ப்பை என்று புரிந்து கொண்டு உலக மக்கள் அனைவரையும் அலங்காரம் படுத்திக் கொண்டு வருவதற்கு மிக மிக தகுதியான இடமே பள்ளிவாசலில் தான் தாய்நாதா சொல்கிறார். பள்ளிவாசல் தான் அதிகமாக அலங்காரம் செய்து கொண்டு சுத்தமாக வருவதற்கான இடம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்போ அதில் நம்ம அலட்சியமாக இருக்கும்போது ஒரு உள்ளுணர்வு நமக்கு வந்து கம்மியாகிடும். வீட்டில் நம்ம கிளம்பும் போது ஒழு செஞ்சுட்டு
நீங்கள் எப்படி அந்த நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக வரீங்கல்ல, ஒரு வீட்டிலேருந்து வெளியே வரும்போது மாஷாஅல்லாஹ் நல்ல ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுருக்கிறோம், நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு விட்டு நல்லா அழகாக இருக்குது, அப்படி வரும். அதே மாதிரி 5 நேர தொழுகைக்கு அப்படி தான் உள்ளே வரணும். தேவைப்பட்டால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, பள்ளிவாசலுக்காக தொழுகைக்காக யூஸ் பண்ணுற அந்த ஆடைகளை நீங்கள் வீட்டுக்கு போகணுமே அதை கைட்டு ஒரு இடத்துல வந்து ஹேங் பண்ணிவிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி வேறு ட்ரெஸ் வைங்க. அது தப்புன்னு இல்லை மார்க்கத்தில். பள்ளிவாசலுக்கு ஒரு பிரத்யேக ஆடையை வைத்துக்கொண்டு வீட்டில் போய் யூஸ் பண்ணுறது, அங்கே உள்ள போகிறது வைக்கிறதுக்கெல்லாம் வேறு ஆடை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் துவைச்சி வச்சுக்கிங்க தனியாக. ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா 5 தொழுகைக்கு ஒரு நாளைக்கு போகும். குறிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு வேட்டி சட்டை கொடுத்துருவோம்னு சொன்னாக்கா அதை வந்து தனியாக ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா மற்ற ஆடைகளை தூக்கி கட்டிட்டு சாதாரண வீட்டுகள் இருந்துக்கலாம். பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒழு செஞ்சுட்டு அங்கேயே எந்த ஆடையை வந்து பஜனைக்கிழமை போட்டு வந்தோமோ அந்த ஆடைக்குள்ள ரோலுக்கு போட்டு வரணும். அது தப்பு கிடையாது. அது அழுக்காகவே நம்ம போட்டுக்கலாம். அப்போ சுத்தமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிற மறைமுகமானு சொன்னாக்கா, தொழுகைக்காகவே நம்ம வந்து நம்ம ஆடையை கூட தயார் பண்ணும்போது அல்லாஹ் சொல்ல நம்ம முழுக்க அறிந்தவர். அதன் மூலமாக நினைப்பு மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த தொழுகை ட்ரெஸ்ஸு கூட தனியாக பிரத்யேகமாக வைத்துக்கொண்டு முன்னோர்கள் தான் இருந்தாங்க. அதை மாற்றுக்கத்தான் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் இப்படித்தான் அந்த ஆடை விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து நம்ம ஜமாத்தார் நம்ம தான் ஜமானிச்சு பண்ணாங்க. அது வந்து நம்ம ஒத்துக்கணும். தவிர என்ன செய்யணும், ஒத்துக்கணும். அவங்க வந்து சுண்ணத்துன்னு சொல்லி மக்கள் வந்து சொல்லிட்டாங்க. அது சுண்ணத்துன்னு சொல்லாமல் அலங்காரம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அதில் அவங்க வறுமை பண்ணாங்க. நம்மளும் வறுமை மீறிட்டோம். அதனால தான் இன்றைக்கு பார்க்குற நீங்கள் மதினா போய் பாருங்கள். மதினா மக்கா போன்ற பள்ளிவாசலை பார்த்தீங்கன்னா அந்த காலை நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 2500-3000 பிள்ளைகள் வருவாங்க. அந்த கண்கொண்டாக காட்சியாக இருக்கும் பார்க்கும்போது. மதினாவில் பார்த்தீங்கன்னா மதினாவில் சின்ன பிள்ளைங்க வருவாங்க. அது யூனிஃபார்மாக இருக்கும், யூனிஃபார்ம் ட்ரெஸ். ஆனால் இன்றைக்கு அவங்க வந்து விழித்து கொண்டார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இலவசமாகவே இன்றைக்கு யூனிஃபார்ம் கொடுத்து மொத்த பிள்ளைகள்லாம் வரவழைக்கிறாங்க. இன்றைக்கி தமிழக அளவில் நம்ம அதெல்லாம் கவனம் செலுத்தலை. உஸ்தாதுமார்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு உஸ்தாதுமார்களுக்கும் ஒழுக்கம் இருக்கிறது. உஸ்தாதுமார்கள் கூட சரியாக அமருதல், பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்தல் போன்ற விஷயங்கள் ரொம்ப கண்ணியமாக இருக்கும்போதுதான் அந்த தாக்கம் வந்து மக்களுக்கு ஏற்படும் என்றுதான் அவர்கள் வந்து அது மாதிரிலாம் ஏற்படுத்தியிருக்கார்கள். அதை சுண்ணத்து என்ற பொருளில் செய்யாமல் இந்த ஆயத்துக்கு விளக்கமாக எடுத்துக்கொண்டு இன்ஷால்லா நம்ம தான் அதை ஃபாலோ பண்ண வேண்டும். அதை நடிச்சிட்டு பாருங்கள். இந்த ஆயத்தை படிக்கணும். 7வது அத்தியாயம் 31 படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். அப்போ அல்லதான் சொல்கிறாங்க, பொது தீனத்துக்கும் இந்த பள்ளி மசித் பள்ளிவாசலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அலங்காரமாக வாருங்கள், சுத்தமாக வாருங்கள், ஆடைகளால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். வீட்டிலேருந்து வரும்போதே உங்களுக்கு உள்ளுணர்வு ஏற்படுதான்னு பாருங்கள். ஒரு ஃப்ரெஷ்ஷுக்கான பாருங்கள் நாளை அணியும் போது. அப்படி இருந்துச்சுன்னா அழந்த இல்லை. அப்படி இல்லைன்னா ஏதோ வந்தோம், ஏதோ நீங்க கட்டிட்டு அப்படியே அங்கே ரைஸ் பண்ணது அப்படிலாம் வர பள்ளிவாசலுக்கு வந்து வரக்கூடாதுன்னு தான் ஆயத்து சொல்கிறேன். நஜஸ் பட்டது வேற. அதெல்லாம் நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வந்து வெளியே வருவாங்க, உள்ள வரும்னு சொல்லலாம். அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டும். இன்னும் விஷயங்கள் தாயத்தில் இருக்கிறதா அதை அடுத்த வாரம் பார்ப்போம். பல ரஹ்மான் நம்முடைய எண்ணத்தை கபலாக்கி பள்ளிவாசலுக்குள் வரும்பொழுது நம் பிள்ளைகளை கூட மதரசாக்கு அனுப்பும்போது கரெக்டாக அனுப்ப முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பக்குவம் கிடையாது. பிள்ளைகள் அனுப்பும்போது அதை வந்து எழுப்பி விட்டு நல்ல அழகான ட்ரெஸ்ஸை கொடுத்ததுக்கு அனுப்பி விடுது. ஏதோ போடாதுன்னு சொன்னால் வரமாட்டேங்க. நம்ம பேர் இன்றைக்கு பாருங்கள். நம்முடைய பள்ளிவாசல் சொல்கிறேன். நான் வந்து 2 வருஷம் ஆகுதுங்க இந்த பள்ளிவாசலுக்கு. 2 வருஷம் 3 வருஷம் செஞ்சு ஆரம்பத்தில் இருந்த அந்த பிள்ளைகளுடைய வரவேற்பை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதிகமாக தான் ஆகணும். மொத்த மதரசாக்கள் தான் இந்த பள்ளிவாசல் கொள்கைக்கான ஃபவுண்டேஷன். ரீசன் என்னன்றது சில பேர் நம்ம சுற்றி சொல்கிறாங்க, சில பேர் நம்ம பேர் விரும்பல. இங்கே வந்து அந்த நடத்துகிற முறை கொஞ்சம் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்கிறாங்க. நம்ம வெளிப்படையாக சொல்கிறேன், ஏதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. அது அந்த நடத்துகிற முறைகள் ஒழுங்கினங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது என்பதாக நம்ம இடத்துல சில பேர் சொல்லுகிறார்கள். அதை நாம தான் நிர்வாகிகள் கொஞ்சம் கவனம் செலுத்திச்சால் அதை கொஞ்சம் பார்க்கணும். தேவைப்பட்டால் பிள்ளைகளுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி செட்டப் பண்ணி அதுக்காக ஒரு வேலை வசூல் பண்ணி எத்தனை பிள்ளைகள் படிக்கிறார்கள் அதுக்காக ஒரே யூனிஃபார்ம் மாதிரி செட்டப் பண்ணி அவர்கள் ஒரே வெள்ளை ஆடையோ அல்லது வேறு வகையான ஆடைகள் கொடுத்து பள்ளிவாசல் மூலமாக அந்த முப்பதாம் கொடுத்து தான் அவங்களை ஆர்வம் ஊட்ட முடியும். அப்போ தான் பிள்ளைகள் வந்து அதிகமாக வருவார்கள். அப்போ தான் அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும். அதெல்லாம் குறைவாக இருக்குது என்பதை ஒரு பதிவாக நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒரு ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி குரல் கொடுத்து அழகிய முறையில் இந்த மார்க்கத்துறை பணிகள் செய்யக்கூடிய பாக்கிய ரஹ்மான் நம்ம அனைவருக்கு வந்தால் முடிவானாங்க. வாக்கிறதான அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். மிக மிக்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்